கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 26இன் கடைசி பகுதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே நம்மை குறித்து பேசும்பொழுது அவர் என் ஜனங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் என்னவென்றால், நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு மக்கள் பெருமை கொள்கின்றதான காரியங்கள் உறவு முறை. இன்னாருக்கு நான் உறவு என்று சொல்லும் பொழுது அதில் எத்தனை பெருமிதம் இருக்கின்றது. ஒரு அரசியல் தலைவருக்கு நாம் உறவினர்களாக இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பெரிய அதிகாரிக்கு, ஒரு காவல்துறையிலேயோ ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு பெரிய பதவி வகிக்கின்றதான ஒருவருக்கு, அல்லது ஒரு பெரிய தொழில் அதிபருக்கு நாம் உறவினர்களாக இருக்கும் பொழுது, சொந்தமாக இருக்கும் பொழுது நமக்கு எத்தனை பெருமை உண்டாகிறது, எத்தனை கர்வம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். நான் யார் தெரியுமா, இவருடைய மகன் அல்லது இவருடைய மைத்துனர், இவருக்கு சொந்தக்காரர் என்று சொல்லும் பொழுது அதிலே நமக்கு ஒரு பெருமை உண்டாகின்றது. ஆனால் இங்கே கடவுள் நம்மை பார்த்து அவர் என்ன உறவு நிலையை சொல்லி அழைக்கின்றார் என்றால், இவர்கள் எல்லாரும் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பல நேரங்களில் இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற அந்த உறவு நிலைகள் இருக்கிறதே, அதிலே இருக்கின்றதான பெருமை நமக்கு நான் கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு என்ன வருகிறதில்லை, அவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது இல்லவே இல்லை. காரணம் என்ன? அதை நாம் உணர்ந்து பார்ப்பதே இல்லை. இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுகிறவனாக இருக்கிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறவனாக இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் நினைத்து புலம்புகின்றமே தவிர, நான் கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுக்கு சொந்த ஜனமாக நான் இருக்கின்றேன், நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்கிறதான எண்ணம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சமேனும் இல்லாமல் இருக்கிறது தான் வேதனைக்குரிய காரியம். ஆனால் இங்கே கடவுள் சொல்லித் தருகிறார், என் ஜனங்கள், எனக்கான நான் சொந்தமாக தெரிந்து கொண்ட என் ஜனங்கள், அவர்களுக்கு ஒன்று நேரிடும். அது என்ன? அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நான் இன்னாருக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுகிறதுனாலோ, அல்லது அப்படிப்பட்ட பிரபலமான ஒருவருக்கு, வசதி படைத்த ஒருவருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனாலேயே நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி நிறைந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழுகிறோம் என்று சொல்லவே முடியாது. எனக்கு தெரிந்த அநேகர் இருக்கிறார்கள், அவருடைய உறவுக்காரர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார்கள், சகல விதமான வசதிகள், பணம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் மிகவும் வறுமையில் இருப்பார், கஷ்டத்தில் இருப்பார். ஏன் இன்னார்தான் உங்களுடைய அண்ணன் என்று சொல்லுகிறீர்களே, இன்னார்தான் எங்களுடைய உறவு முறை என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு உதவலாமே என்று சொன்னால், இல்லை இல்லை, எங்களையெல்லாம் அவர்கள் தங்களுடைய அருகில் சேர்த்து கொள்வது இல்லை. காரணம், அவர்களுக்கு ஈக்குவலாக
நாங்கள் சமமாக இல்லாததினாலே எங்களை அவர்கள் தங்களுக்கு அவமானமாய் கருதுகிறார்கள் என்று நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்மை பார்த்து அநேக குற்றச்சாட்டுகளை ஏன் எல்லாரும் சொல்லலாம், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி எல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அப்படித்தான் சொன்னார்கள். இவர் பாவியானவரிடத்திலே தங்கும்படி போனார் என்று சொன்னார்கள். ஆம், ஆனால் கடவுள் அவை ஒன்றையும் பொருட்படுத்துவதே இல்லை. அவை ஒன்றையும் பொருட்படுத்த நாம் பிரச்சனை உள்ளவர்கள்தான், குழப்பம் நிறைந்தவர்கள்தான், குறைவு உள்ளவர்கள்தான். ஆனால் நம்மை கடவுள் என் ஜனம், என்னுடைய பிள்ளை என்று கொள்ளுவதில் ஒரு நாளும் அவர் தயங்கினதும் இல்லை, அவர் கூச்சப்பட்டதும் இல்லை. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அத்தனை மகத்துவமான ஒரு அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் தான் சொல்லுகின்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த காரியத்தில் என் நிலைமை என்ன ஆகும், என் சொந்தக்காரர்களை நான் எப்படி சந்திப்பது, அல்லது இந்த சமுதாயத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவது, என் கூட இருக்கிறவர்களை நான் எப்படி சமாளிப்பது, இது மாத்திரம் தெரிந்துவிட்டால் என்று நாம் கலங்குகிறோமே. நம்முடைய கடவுள் நம்மை அவமானத்திற்கும் அசிங்கப்படுதலுக்கும் ஒப்பு கொடுக்கிற கடவுள் அல்ல. வெட்கப்படாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி நம்முடைய பெயரை ஆண்டவர் கௌரவப்படுத்துகிறவராய், கனப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு சொந்தக்காரர்கள் என்று, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனம் என்று சொல்லி எங்களை எந்த விதமான தகுதி இல்லாது இருந்தும் உம்முடைய அன்பின் நிமித்தமாக அண்டை எங்களை இழுத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறபடியினால் எங்களை ஒரு நாள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கு நீர் ஒப்பு கொடுக்கவே மாட்டீரையா. எங்களை தூக்கி எடுக்கிற கடவுளாக, எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற கடவுளாக, மகிழ்ச்சினால் எங்களை இடை கட்டுகிற கடவுளாக, இரட்டிப்பான நன்மையினால் எங்களை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தருளும். உமது பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் இரட்டிப்பான மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.